பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நமது குடும்பங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் மாறாதவர். எப்போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாகவும் ஆச்சரியமான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். சவுல் வழி தவறி போன போது ஒரு அசுத்தாவி அவனை பிடித்து கொண்டது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் இழந்தார். தாவீதோ தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் என்ன, இந்த சந்தர்ப்பத்தில் தாவீது சவுலுக்கு முன்பாக நின்று அந்த சவுல் ராஜாவுக்கு இவர் ஒரு ஆயுததாரியாக, ஒரு வாட்ச்மேனாகவே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பலத்த அபிஷேகம் இருந்தது. இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த அசுத்தாவை பிடிக்கும் போதெல்லாம் தேசத்தில் இருக்கிற எத்தனையோ ஆட்கள் வந்து, மந்திரவாதிகள், பலதரப்பட்ட ஆட்கள் வந்து துரத்தி பார்த்தார்கள். அந்த ஆவியை துப்புரவாக துரத்த எவராலும் முடியாத பட்சத்தில் தாவீதுக்கு ஒரு நேரம் வந்தது. தாவீது அழைக்கப்பட்டான். தாவீது சொன்ன போது அவர் என்ன செய்தாராம்? அதுதான் அந்த வசனம். தேவனால் விடப்பட்ட அசுத்த ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். அப்போது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி ஆறுதல் அடைந்து அவன் சுகத்தை பெறுவான். அபிஷேகம் பிசாசின் வலிமைகளை முறியடிக்கிறது அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பும் போது கொஞ்ச நேரம் நிரம்பிட்டு அப்படி அதோட திருப்தி ஆயிராதீங்க. ஆவியில நிரம்பி நிரம்பி ஆவியின் வரங்களை எனக்கு தாரும், ஆவியின் கனியை எனக்கு தாரும், பிசாசுகளின் மேல் அதிகாரத்தை தாரும் என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் தருவார். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10 இந்த தாவீது என்ன செய்வாராம்? எப்போதும்படியே வழக்கமாக சுரமண்டலத்தை அவர் வாசித்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசை துரத்தும் போது தான் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பார். மற்ற நேரம் சுரமண்டலம் ஒரு மூலையில் இருக்கும். அப்படி கிடையாது. பிசாசை துரத்துகிறாரோ இல்லையோ, தினந்தோறும் அதை எடுத்து டியூன் பண்ணி அதை வாசித்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற மனிதன். இது எதை காண்பிக்கிறது? எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி உங்கள் அபிஷேகம் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, எந்த ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும், எந்த போராட்டம் உங்கள் சிந்தையில் வந்தாலும் உடனே நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமல் நான் ஜெபிப்பேன். இன்னைக்கு முடிஞ்ச ஒரு அரை நாள் உபாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை தருவார் என்ற ஒரு எண்ணத்தை ஆவியானவரே உங்களுக்கு கொடுக்க, நீங்களே கதவை பூட்டி ஜெபிக்க ஒரு பெரிய விடுதலை நீங்களே பார்ப்பீங்க. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அற்புதத்தை நீங்க காண்பீங்க. உங்களை தேடி அநேகர் வந்து எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை இப்போது இருக்கிறதை விட அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். இதுதான் இன்னைக்குரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த குறுஞ்செய்தியாக இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இந்த செய்தியின் ஊடாக பாய்ந்து செல்லுகிறதுனால உங்களுடைய பிள்ளைகளின் காதுகளில் காலையிலிருந்து அளவட்டால் எத்தனை மணிக்கு இந்த செய்தியை கேட்குறாங்களோ அதுக்கு பிறகு அடிக்கடி இந்த சத்தம் அவங்க காதை ஆண்டவர் காதில் விழுந்து கொண்டே இருக்கட்டும். அடிக்கடி உங்களுடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, உம்மை நோக்கி பார்க்க வைங்க, ஆவியில் அனல் மூட்டுங்க, சத்துருவின் கிரிகளை அழிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா
அவங்களும் இதை கேட்கும்போது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.